போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே, என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் வெற்றி தந்தே, என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே. உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீர, என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே, என்னை கை தூக்கி விட்டே, எதிரியின் மேல் வெற்றி தந்தே. சத்ருவுக்கு மேல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். சத்ருவுக்கு மேல ஆண்டவர் ஜெயத்தை தரணும். அதை இன்னைக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, நம்முடைய வேதனைகளுக்கும் முடிவும் சத்ருவின் மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவும் உண்டாகும். நம்ம வேதனைக்கு ஒரு முடிவும் சத்ருவின் மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவு. சத்ருவின் வேதனைக்கும் சத்ருவின் மகிழ்ச்சிக்கும் நம்ம வேதனைக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவேன். அதான் இன்னைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு சொல்றது, உன் வேதனைக்கும் சத்ருவின் மகிழ்ச்சிக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவேன். நம்முடைய வேதனைக்கு அப்போ எதை கண்டு நம்ம வேதனைப்படுறோம், இல்லை எதை கண்டு சத்ரு மகிழ்ச்சி அடையுது, இல்லை சந்தோஷம் அடையுது. நம்ம தோற்று போகிறது சத்ருவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, நம்ம தோற்று போகிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. சத்ரு வெற்றி பெறுவது நமக்கு மிகப்பெரிய வேதனை. சத்ரு வெற்றி பெறுவது நமக்கு மிகப்பெரிய இது ரெண்டுக்கும் கர்த்தர் முடிவை உண்டாக்கணும். அப்போது நமக்கு மகிழ்ச்சியையும் சத்ருக்கு வேதனையையும் உருவாக்கணும். நம்ம வேதனைக்கு முடிவை உண்டாக்கி சத்ருவின் மகிழ்ச்சிக்கு முடிவை உண்டாக்கி நமக்கு மகிழ்ச்சியையும் சத்ருவுக்கு வேதனையையும் உண்டாக்கணும். அதுதான் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறது. நம்முடைய வேதனைக்கு முடிவை உண்டாக்கி சத்ருவின் மகிழ்ச்சிக்கு முடிவை உண்டாக்கி நமக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பத்தையும் சத்ருக்கு வேதனையின் துவக்கத்தையும் கர்த்தர் கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பத்தையும் சத்ருவுக்கு வேதனையின் துவக்கத்தையும் கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும்? எந்த காரியம்? நம்முடைய வேதனைக்கும் சத்ருவின் மகிழ்ச்சிக்கும் எப்போ கர்த்தர் முடிவை உண்டாக்குவார்? அப்போ நமக்கு வேதனை உண்டாகுமா, சத்ருக்கு மகிழ்ச்சி வருமா அப்படின்னா, யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4வது வசனம் 5வது வசனத்தை பார்த்தோன்னா, யோசுவா 7ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச பகுதிகள். ஆனாலும் ஜனங்கள் அந்த ஆயு பட்டணத்தை வேவு பார்க்கும்படி யோசுவால் அனுப்பப்பட்ட ஜனங்கள் திரும்பி வந்து யோசுவாவை நோக்கி, ஆயு பட்டணத்துக்கு மேலே ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியது இல்லை, ஏறக்குறைய 2000 பேர் இல்லை 3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியது இல்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்களில் ஏறக்குறைய 36 பேரை வெற்றி போட்டார்கள். பட்டண வாசல் வெளி துவக்கி செவ்வாய் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு இருந்தார்கள். யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே என்று சொல்லி எங்களை அழிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பதற்காகவா எங்களை விடத்துக்கு பணிநீர் என்று சொல்லி கேட்குறார். போதும். அப்போ யாருக்கு துக்கம்? தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய துக்கம், சத்துருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னது? அவன் எங்கே வெட்டுறான்னா, வெட்ட முடியாத இடத்துல வெட்டுறான். மேட்டில் ஏறி போகும்போது வெட்டுறது ஈஸி. பைபிள் சொல்லுது இறக்கத்திலே அவனை வெட்டினான்னு சொல்லி. அந்த பள்ளத்தாக்கின் மலை இறக்கத்தில் வேகமாக ஓடக்கூடிய இடம் இறக்கம். அந்த இறக்கத்தில் என்ன அங்கே தான் என்ன செய்கிறான்னாக்க வெட்ட முடியாத இடத்துல போய் என்ன செய்கிறான், அவனை வெட்டுறான். அப்படின்னா ஒரு தோற்று போக முடியாத ஒரு இடத்துல ஜனங்க என்ன செய்கிறாங்க, தோற்று போகிறாங்க. தோற்று போகக்கூடாத ஜனங்களிடத்தில் தோற்று போகிறாங்க. ஒருவேளை நிறைய ஜனங்கள் இருந்து பயங்கர ஒரு பெரிய பட்டணமாக இருந்து பெரிய வீரர்களாக இருந்து அவங்கள்கிட்ட ஒரு தோற்று போயிருந்தால் என்ன சொல்லலாம், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஷயம் என்ன, ரொம்ப கொஞ்சம் ஜனம், ரொம்ப சொற்ப ஜனம், நேரமோ சரியாக இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் எது மட்டும் சாதகமாக இல்லைன்னா வெற்றி மற்றும் சாதகமாக இல்லை. காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே, திறமைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது, இடம் எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆனால் எல்லாமே சாதகமாக இருக்கிற இடத்துல எது மட்டும் சாதகமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா வெற்றி மற்றும் சாதகம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மலை இறக்கும். ரெண்டாவது இவங்க எல்லாருமே பயங்கர வீரர்கள். அவங்க எவ்வளோ ஜனம்? ரொம்ப கொஞ்சம் ஜனம், ரொம்ப சொற்ப ஜனம், சாதாரண ஜனம். அந்த ஜனங்களுக்கு முன்னால் தான் இவங்க என்ன செய்கிறான்னா தோற்று போகிறாங்க. இவர்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது, ஆனால் வெற்றி சாதகமாக இல்லை. அவனுக்கு எல்லாமே பாதகமாக இருக்குது, ஆனால் வெற்றி சாதகமாக இருக்குது. என்ன காரணம்? இப்போ யோசனை என்ன பண்ணுற விழுந்து ஜோம் பண்ணுற. இப்போ இந்த நிகழ்ச்சி எப்படி மாற்றணும்? ஆண்டவர் இவனுக்கு மகிழ்ச்சியாகவும் அவனுக்கு வேதனையாகவும் மாற்றுவோம் இல்லையா? இதுக்கு தேவன் மாற்ற முடியுமா? 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து பாருங்க. 8:19 பாருங்க. யோசுவா தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். 1000 மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறது. அப்பொழுது அங்கும் இங்கு ஓடி போகிறதற்கு இடமில்லாமல் போயிற்று. வனாந்தரத்துக்கு ஓடினார்கள், திரும்பினார்கள். பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு 1000 மனுஷரை முறியடித்தார்கள். இப்போ அவனுக்கு எல்லாமே அவனுக்கு சாதகமாக இருக்குது, வெற்றி சாதகமாக இல்லை. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே பாதகமாக இருக்கிறது போல தெரியுது, ஆனால் வெற்றி சாதகமாக இருக்குது. முதல்ல எப்படி இருந்துச்சு? இவனுக்கு எல்லாம் சாதகமாக இருந்துச்சு, ஆனால் வெற்றி மட்டும் சாதகமாக இல்லை. ஆனால் அவனுக்கு எல்லாமே முதல்ல பாதகமாக இருந்துச்சு, ஆனால் வெற்றி மட்டும் சாதகமாக இருந்துச்சு. புரியுது? அப்படி. ரெண்டாவது என்ன, இவனுக்கு எல்லாமே பாதகமாக இருக்குது. எனக்கு இவன் துரத்துறான், இவன் ஓடுறான், எல்லாமே பாதகமாக இருக்கிறத போல தெரியுது, ஆனால் வெற்றி சாதகமாகிடுச்சு. அவனுக்கு எல்லாமே சாதகம் இருக்க பொழுது வெற்றி என்ன போச்சு, பாதகமாக மாறி போச்சு. என்ன நடந்துச்சு? வழக்கமாக தொடர்ந்து கவனித்த 2 வாரமாக கவனிச்சுன்னு வரோம். போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும். போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா பாதகமாக இருக்கிற வெற்றி கூட சாதகமாக மாறிடும். இன்றைக்கி போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடாது நம்ம போகும்போது என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சாதகமாக இருக்கிற வெற்றி கூட பாதகமாக மாறி போச்சு. அப்போ இது நடந்ததுக்கு என்ன சம்பவம்? இவன் வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குறாரு, அவன் மகிழ்ச்சி ஒரு முடிவை உண்டாக்குறார். நம்ம வேதனைக்கும் சத்துருவின் மகிழ்ச்சிக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு. இப்போ இவனுக்கு மகிழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு, அவனுக்கு வேதனை
துவங்கிடுச்சு. சத்துருக்கு வேதனை இங்கே அங்கே என்ன செய்ய முடியல, அவனால் ஓடுறதுக்கு கூட இடம் கிடைக்கல, ஓடி ஒதுங்கிறதுக்கு கூட என்ன செய்யலை, அவனுக்கு இடம் கிடைக்கல. அந்த அளவுக்கு சிதறப்பட்டார்கள். பட்டாணம் தீ கொடுத்தப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெட்டிட்டாங்க. ஆயின் ராஜாவை முறியடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே என்ன நடக்குதுன்னா தேவ ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சத்துருவுக்கு ஒரு துக்கத்தின் துவக்கத்தையும் தேவ ஜனங்களுக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ நம்ம துக்கத்துக்கு ஒரு முடிவோ சத்ருவின் மகிழ்ச்சிக்கு முடிவு உண்டாக்கணும். நம்ம துக்கத்துக்கும் சத்ருவின் மகிழ்ச்சிக்கும் ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறார். என்ன முடிவு? உன் வேதனைக்கு ஒரு முடிவு வரணும். ரெண்டாவது என்ன? சத்ருவின் மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவு வரணும். இது ரெண்டும் நடக்கிறதுக்கு தேவ ஜனங்களை செய்ய வேண்டிய அவசியமான காரியம் என்ன? அவசியமான காரியம் என்ன? கர்த்தர் என்ன செய்யலை, இங்கே போன எங்கேயும் ஆண்டவர் சொல்லலை. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யலை, அந்த பிளான் மட்டும் தான் சொன்னாரே தவிர எங்கே போகணும்னு சொல்லலை. கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு பிளான் சொல்கிறார். என்ன பிளான் சொல்கிறாரு? ஜனங்கள் கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லிடுறேன். கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு கூட்டத்தை பிரிச்சுக்கோ, அவங்க ஆய்க்கு பின்னாடி என்னவாக இருக்கட்டும், பதிவு இருக்கட்டும், அமைதியாக என்ன செய்யணும், அமைதி இருக்கட்டும், அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக என்ன பண்ண இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும். அப்படி. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க. முன்னாடி பார்த்தோட என்ன செய்வான், உங்களை துரத்த வருவான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவன் முன்னாடி முறிஞ்சு ஓடுறத போல் நீங்கள் ஓடுங்க. உடனே என்ன பண்ண, ஓடிட்டு உடனே அவன் எல்லாரும் வெளியில் வந்துடுவான். அப்போ அந்த பதிவு இருக்கிறவங்க எலும்பு என்ன செய்யட்டும், தீ கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆண்டவர் பிளானை மட்டும் என்ன செய்யறா சொல்லி கொடுக்குறார். ஆனால் தேவன் சொல்லாத ஒன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்கிறத தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் மையக்கருத்தாக நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது என்ன கருத்து வாசிக்கலாம். 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் பார்க்கலாம். 8வது வசனத்தை 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள், கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள், இதோ சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்களை எங்க அனுப்பினான், அவர்கள் எங்க போறாங்கன்னு தான் முக்கியமான கருத்து. வாசிக்கலாம். அவர்கள் போய் எங்க போய், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவே. எங்க இருக்கிறாங்க? பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவே போய் அங்க பதிவு இருக்கிறாங்க. இந்த பெத்தேலுக்கும் ஆயுக்கும் இந்த இடம் எந்த இடம், இந்த இடம் எந்த இடம், இந்த இடம் எங்க யாருக்கு சொந்தமான இடம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் மேற்காகவும் ஆயு தனக்கும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். எந்த இடத்துக்கு போகிறாங்க ஜனங்க? யோசுவாவுக்கு புரிஞ்சு போச்சு, ஏன் எவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது அவன் ஜனங்க சொல்கிறத கேட்டாடே ஒழிய எங்கே போகலை, போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போயிட்டார். யார்? யோசுவா போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் பண்ணுடைய விளைவு. ஏன் அவ்வளோ பெரிய துக்கம், ஏன் அவ்வளோ பெரிய தோல்வி, ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் சந்திக்கிறாங்கன்னா, 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அவர் எங்கே போகலை. 7ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை பார்க்குறோம், அவர் எங்கே போகலைன்னா போக வேண்டிய இடத்துக்கு போகலை. மாறா என்ன, ஸோ ஜனங்க போகக்கூடாத இடத்துக்கு முதல்ல அனுப்பினார். முதல்ல போகக்கூடாத இடத்துக்கு ஜனங்களை அனுப்பினார். வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து இப்போ முதல்ல எங்கே போயிருக்கணும், போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கணும். போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடத்துக்கு அவர் எங்கே போகிறார், அவங்க போகிறார். அந்த போகக்கூடாத இடத்துக்கு போனுடைய விளைவு என்ன? எல்லாமே சாதகமாக இருக்குது, எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆனால் எது மட்டும் சாதகமாக போயிடுச்சு? வெற்றி மட்டும் சாதகம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே சாதகம், எல்லாமே ஓகே. நான் சொன்னால் இவங்க சொன்னால் இவங்க தான் என்ன செஞ்சிடணும், வெற்றி பெற்றிருக்கணும், இவங்க தான் ஜெயம் பெற்றிருக்கணும், இவங்க தான் அந்த காரியத்தை பெற்றிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்னவா மாறி போச்சு, அந்த வெற்றி மட்டும் பாதகமாக மாறி போச்சு, இது எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே பாதகமாக இருக்குது. ஏன்னா இவங்களோட அவங்க பலசாலிங்க, இவங்களோட அவங்க திறமைச்சாலிங்க, இவங்களோட அவங்க பயிற்சி பெற்றவங்க, ஆட்கள் அதிகம், எல்லாமே அதிகம்.
படிப்பு, இறக்கம், எல்லாமே சாதகம். அந்த சாதகமாக இருக்கிற இடத்துல கூட இவங்களுக்கு என்ன செய்ய முடியல? வெற்றி பெற முடியல. சாதகமாக இருக்கிற இடத்துல வெற்றி பெற முடியலையே, பாதகமான இடத்துல எப்படி நம்ம வெற்றி பெற போகிறோம்? சாதகமாக இருக்கிற இடத்துல உன்னால் வெற்றி பெற முடியலையப்பா, நீ பாதகமாக இருக்கிற இடத்துல எப்படி வெற்றி பெற போற? ஏன் அந்த சாதகமாக இருக்க வெற்றி பெற முடியல? போக வேண்டிய இடத்துக்கு அவன் என்ன செய்ய போயிட்டான்னா போகாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகிறதுனால தான். ஸோ இன்னைக்கு நம்ம மண்ணில் சொல்லுவேன்னு சொன்னால் கை கிடந்து வாய் கிடலன்னு சொல்லலாம். எல்லாமே நான் நினச்சோம் எல்லாமே முடிஞ்சிட்டு வந்துடுச்சு, எல்லாமே எனக்கு சாதகமாக மாறிடுச்சு, எல்லாமே எனக்கு ஓகே ஆகிடுச்சு, எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு வந்துடுச்சு. அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த சாதகமாக இருக்கிற வெற்றி என்ன செஞ்சுன்னா பறிபோனதை நம்ம பார்க்க முடியுது. கடைசி நேரத்தில், கடைசி வாய்ப்பில், அந்த கடைசி நிமிஷத்தில் கிடைக்க வேண்டிய வெற்றி என்ன மாறி போச்சுன்னா பாதகமாக மாறி போச்சு. ஏன் பாதகமாக மாறி போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடத்துக்கு என்ன செய்ய போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல போகக்கூடாத இடத்துக்கு போகிறோம். அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடங்களுக்கு போகிற விளைவு என்ன? எல்லாமே சாதகமாக இருந்தாலும் வெற்றி மட்டும் சாதகமாக இருக்காது. ஆனால் அவனுக்கு எல்லாமே பாதகமாக இருந்தாலும் வெற்றி மட்டும் சாதகமாக இருக்குது. அவன் வெற்றிக்கு காரணமே நம்முடைய தோல்வி. அவன் வெற்றி பெறது அவன் திறமையில வெற்றி பெறலை, அவன் அறிவில் வெற்றி பெறலை, அவன் பலத்தில் வெற்றி பெறலை, அவன் காரியத்தில் வெற்றி பெறலை. இன்னைக்கு அவனுடைய வளர்ச்சி நம்முடைய வீழ்ச்சி. நம்முடைய வீழ்ச்சி தான் அவனுடைய வளர்ச்சியை கொண்டு வைக்க நிற்குது. நம்முடைய தோல்வி தான் எதிரியை வெற்றி பெற வச்சிருக்குது. நம்ம தோற்று போய்கிட்டோம், நம்ம தோற்று அவங்ககிட்ட. ஸோ நம்ம தோற்று போகிற நிலையிலேருந்து நம்ம தோற்று போகலை, மாற என்ன வெற்றி பெற நிலையிலேருந்து தோற்று போவது ஒரு தேவஜனத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு தோற்று போகிற நிலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய பட்டணத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையுள்ள ஆட்கள் இருந்து ஒரு திறமையான நபர் இடத்துலேருந்து ஒரு பெரிய பட்டணத்திலேருந்து ஒரு பெரிய பயங்கர யுத்தத்திலிருந்து ஒரு தோல்வியை சந்திச்சார். ஸோ ஓகே பரவாயில்ல. ஆனால் என்னது ஒரு சாதாரண இடம், பார்க்கவே சிம்பிள், சாதாரண ஒரு காரியம். இந்த காரியத்தை இதுவும் இதுலையா தோற்று போனாங்க, இவங்களையா தோற்று போனாங்க, இது எப்படி? இது இவங்க எவ்வளோ பெரிய ஆள், இவங்க எவ்வளோ பெரிய காரியம், இவங்க எவ்வளோ பெரிய இது, இவங்க எப்படி இங்கே தோற்று போனாங்க, இவங்க எப்படி இதை பண்ணாங்க? அப்போ என்ன காரணம்? எல்லாமே சாதகமாக இருக்குது, ஆனால் வெற்றி மட்டும் பாதகமாக மாறி போச்சு. ஆனால் அவனுக்கு எல்லாமே பாதகமாக இருக்குது, வெற்றி மட்டும் சாதகமாக மாறி போச்சு. இவனுக்கு ஏன் வேதனையின் துவக்கமாக இருக்குது, அவனுக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பமாக இருக்குது. இப்போ தேவன் அதை மாற்றணும். மகிழ்ச்சியின் ஆரம்பத்தை நமக்கும் துக்கத்தின் துவக்கத்தை அவனுக்கு தர வேண்டும். அதுக்கு தேவன் வேற ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்லலை? ஆண்டவர் பிளான் சொன்னார், இப்படி செய்யுங்கன்னு பிளான் சொன்னார் ஒழிய. ஆனால் எங்கே போன ஆண்டவர் சொல்ல. அந்த 8:1-2 பாருங்க, அந்த 8:1-2 அப்படி பண்ணி படிச்சுடுவாங்க. அவர் எங்கே போன சொல்லலை ஆண்டவர். யோசுவாவை நோக்கி இரு, எழுந்து போ, இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்து செய்தது போல செய்ய கடவாய் என்றான். அப்படின்னா இப்போ என்ன சொல்லல, எங்க போன ஆண்டவர் சொல்லல, என்ன செய்யணும்னு சொன்னாரு. என்ன செய்யணும்னு சொன்னாரு. ஆனா எங்க போன சொல்லல. ஆனா எங்க போன யாருக்கு தெரியணும்? யோசுவாவுக்கு தெரியுது. எங்க போனா ஒரு பாதகமான சூழல சாதகமா மாறுன்றது யோசுவாவுக்கு தெரியுது. அவர் எங்க போக சொல்லியிருக்கணும்? அவர் சொன்ன பிளான் மட்டும் சொல்லி அனுப்பியிருந்தாக்க நிச்சயமா தோத்து போய் இருப்பாங்க. ஆனா எங்க போகணும்னா போக வேண்டிய இடத்துக்கு போனோம். அந்த இடம் எந்த இடம்? எங்க தாத்தா கொடுக்கப்பட்ட இடம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம். ஏன்னா 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் அதை தான் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன்னு தான் சொன்னார். 8ஆம் வசனம் பார்க்குறோம், அந்த தேசத்தில் என்ன செய்யறான்? அவன் எந்த இடத்துல ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டானோ அதே இடத்துக்கு தான் யார் போய் நிற்கிறான்னாக்க இந்த ஜனங்க போய் நிற்கிறாங்க. அவன் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நான் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் என் வாழ்க்கையில் என்னத்தை பார்க்க முடியும்? வெற்றியை நான் பார்க்க முடியும். நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போகணும்னு வச்சுக்கோயேன், என்னால் என்ன பார்க்க முடியாது? எதிரிக்கு மேலே ஒரு வெற்றியை என்ன செய்ய முடியாது? நான் பார்க்க முடியாது. அப்போ எதிரி மேலே ஒரு வெற்றியை பார்க்கணும், எதிரிக்கு ஒரு துக்கத்தை உருவாக்கணும், எனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னா நான் செய்ய வேண்டியது என்ன இருக்குது? போக வேண்டிய இடத்துக்கு நான் போகணும்.
இன்னைக்கு யாரோ சொல்ல எங்க அனுப்பிட்டான், 2000 பேரை வேறு பக்கம் அனுப்பியாச்சு. போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான், ஆனா போக வேண்டிய இடத்துக்கு போகல. அவரும் போகல, அவனை சார்ந்தவரும் போகல. அகமது என்ன, யாருமே அங்க போகல. எங்க ஒருவேளை சரி ஜனங்களை மட்டும் எங்க அனுப்பியிருக்கலாம், ஆயிக்கு அனுப்பிட்டு இவர் எங்க போயிருக்கலாம், தேவ சமத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? நான் சொல்றேன், யோர்தானுக்கு பிளக்கிறது என்ன பண்ணணும்னு போனீங்க இல்லையா? முதல்ல சந்தப்ப விழுந்து கிடந்தீங்க, ஐயா அப்படின்னு சொல்லி விழுந்தீங்க. 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்துனே புரியலேன்னு உட்காந்து கிடந்தீங்க. 4, 5, 6ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யணும் புரியல உட்காந்துருந்தீங்க. அப்பெல்லாம் என்ன வந்து எங்கே போக முடிஞ்சு, தேவ சமூகத்துக்கு போக முடிஞ்சிச்சு இல்லையா? ஏன் யோர்தானை எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு முடிஞ்சு? நீ போக வேண்டிய இடத்துக்கு போன, யோர்தானை செஞ்சு முடிச்சுட்டாரு. போக வேண்டிய இடத்துக்கு போன, ஸோ எரிகோ பிறந்து வச்சாரு. இப்போ எங்கே போயிருக்கணும், போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கணும். இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தா தான் என்ன செஞ்ச முடிக்க முடியும், எல்லா சாதகமான காரியங்களும். ஸோ சத்துருக்கு ஒரு துக்கத்தை துவக்கமாக கொடுத்து உனக்கு மகிழ்ச்சி ஒரு ஆரம்பம் எடுத்திருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நீ மகிழ்ச்சி, இன்னைக்கு துக்கத்தை நீ துவக்கமாக கொண்டு எதிரிக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பத்தை கொடுத்துட்ட. ஏன் கொடுத்தோம்? நம்முடைய வீழ்ச்சி அவனுடைய வெற்றி, அவ்வளோதான். இப்போ இவருடைய வீழ்ச்சி தான் யாருடைய வெற்றி, ஆயினுடைய வெற்றி. ஏன் வெற்றி பெற்றான்? அவன் திறமையால் வெற்றி பெறலை, அவன் அறிவினால வெற்றி பெறல, அவன் பலத்தை வச்சு வெற்றி பெறல. எதனால? இவன் தோத்து போக வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கினாரு, அதனால அவன் ஜெயிக்கிறான். அப்ப சத்துரு ஜெயிக்கிறது என்ன காரணம்? நம்முடைய தோல்வி. நம்ம தோல்விக்கு என்ன காரணம்? போக வேண்டிய இடத்துக்கு போகல. எதை நம்பனா? 2000 பேரை நம்பனா, 3000 பேரை நம்பனா, திறமசாலிகள் நம்பனா, அறிவலை நம்பனா, யார் யார சொன்னதையோ நம்பனா. ஆனா எங்க பண்ணிக்கல, போக வேண்டிய இடத்துக்கு போகல. அவனுக்கு அப்பதான் புரியுது, ஓ நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம யார் சொன்னதுக்கு எங்கெங்கயோ போனோம் ஒளிய, நம்ம எங்க போகாம போயிட்டோம், போக வேண்டிய இடத்தை என்ன செய்யாம போயிட்டோம், போகாம போயிட்டோம். அப்ப அந்த போக வேண்டிய இடத்துக்கு போன போதுதான் என்ன உண்டாகுது, அந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வர முடியுது. அந்த இடம் எந்த இடம்? எதை நான் புதுசா ஒரு இடத்த தெரிஞ்சுக்கல, ஒரு புதுசா ஒரு இடத்த என்ன செய்யல, நான் தெரிஞ்சுக்கல. நான் எந்த இடத்துக்கு போறேன், இது எங்களுக்காக வழக்கமா கொடுக்கப்பட்ட இடம். கிழக்காகவும் ஆயிக்கும் பெத்தலுக்கு நடுவே இருக்கிற இடம். இந்த இடம் எங்க இடம்? எங்க தாத்தா ஆபிரகாமுக்கு கொடுத்த இடம். அங்க நாங்க போய் தங்கி இருக்கிற இடம். அந்த இடத்த எங்க ஆபிரகாம் தாத்தா போன பிறகுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன செய்ய முடிஞ்சிச்சு, அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் ஜெயத்தை வைத்த பார்க்க முடிஞ்சிச்சு, அவர் ஆசுவத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் எதனை கொண்டு தான் முதல் இடத்துக்கு போன போது தான் அவர் பெரிய சீமானா மாற முடிஞ்சிச்சு, ஒரு பெரிய ஆசுவதமாரோட வாழ முடிஞ்சிச்சு. பட் அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போகணும் என்ற எண்ணமும் அந்த சிந்தனையும் அந்த உணர்வும் என்னைக்கு யோசுவாவுக்கு ஜனங்களுக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் எதிரிக்கு ஒரு வேதனையை துவக்கமாகவும் இவனுக்கு மகிழ்ச்சியின் ஆரம்பத்தையும் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் போக வேண்டிய இடத்துக்கு போகாம விடுவது தான் ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஸோ இந்த 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 நிகழ்வை யோசுவா எப்படி கற்றுக்கொண்டு இருப்பார்? எப்படி இந்த யோசுவாவுக்கு இந்த சம்பவம் தெரியும்? யோசுவாவுக்கு என்ன வருது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் நம்ம என்ன பார்க்க முடியும், எதிரிக்கு ஒரு துக்கத்தை துவக்கமாக கொடுக்க முடியும், நமக்கு மகிழ்ச்சியை ஆரம்பமாக எடுக்க முடியும். யாரு? நமக்கு மகிழ்ச்சி ஆரம்பமாக எடுக்கணும், அவனுக்கு துக்கத்தை துவக்கமாக கொடுக்கணும். அவனுக்கு துவக்கமே என்னவா முடியணும், துவக்கமே எப்படி இருக்கணும், அவனுக்கு துக்கமாக இருக்கணும் இல்லையா? சத்துருவுக்கு துவக்கமே என்னவா இருக்கணும், துக்கமாக இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும், மகிழ்ச்சியை நமக்கு என்னவா இருக்கணும், நமக்கு ஆரம்பமாக இருக்கணும். நமக்கு மகிழ்ச்சி ஆரம்பமாக இருக்கணும், அவனுக்கு துக்கம் துவக்கமாக இருக்கணும். இது ரெண்டு எடுக்க எப்படி இவ்வளவு கண்டுபிடிச்சார் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சா, அந்த எங்க போகணும் அங்கே போக அனுப்பிட்டார் இல்லையா? எங்க போகணுமோ அங்கே போக வேண்டிய இடத்துக்கு போக அனுப்பிட்டார்ல. நான் யோசுவா கேட்கணும், யோசுவா இந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி இந்த யோசனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, எனக்கு தலைவனாக இருந்த மோசே இதை தான் செஞ்சார். என்ன செஞ்சாரு? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 17:10 நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அதுக்கு முடிக்கிற வசனமும் கூட, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, இப்ப அமலேக்கர் என்ன செஞ்சிட்டாங்க, ரெபிதீமில வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. சம்பந்தமில்ல ஒரு யுத்தம் என்ன செய்யுது, அவருக்கு வருது. அந்த யுத்தம் வரும்போது என்ன பண்ணிருக்கணும், மேலக்கிற வசனம் கூட சேர்ந்து படிக்கலாம். யுத்தம் பண்ண பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் 8வது வசனத்திலிருந்து அமலேக்கர் வந்து ரெபிதீமிலே. இப்ப யுத்தம் பண்ண என்ன செய்யணும், அவன் யுத்தத்தோட யுத்தத்துக்கு போக வேண்டியது தானே. இது யார் இப்ப யுத்தத்துக்கு வரான், அமலேக்கர் யுத்தத்துக்கு வரான் இல்லையா?
அமலேக்கு யுத்தத்துக்கு வந்து இவங்க என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போக வேண்டியதானே. கொஞ்சம் மோசே பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? இப்ப வாசிகள் அடுத்த வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் அவரை கேட்கணும், ஏங்க கீழே சண்டையா மேல சண்டையா? சண்டை எங்க சண்டை? ஆளுக கீழே கத்தி வச்சு நின்றுக்கிறான் இல்லையா? நீங்க மேலே போய் உட்காந்துருக்காங்க. சண்டை போடுறது யாரு? ஓ, நீ எங்கே அடிப்பட்டு சாவிடா, நான் போய் மலையில் எப்படி உட்காந்துக்கிறேன், சேஃப்டியா உட்காந்துக்கிறேன், அப்படியா? இப்போ யோசேப்பு எப்படி இந்த பிளான் வந்துச்சு? எப்படி என்னுடைய தலைவன் எப்படி இதை ஜெயமா மாத்தினாரு? ஒரு எதிரி எப்படி ஜெயிச்சாரு? ஒரு எதிரி எப்படி மேற்கொண்டாரு? ஒரு எதிரி தன்னிச்சா திடீர்னு வந்து நிற்கிறான், எதாச்சும் டக்கு நிற்கிறான். எதிர்பார்க்கவே இல்லை யுத்தத்தை. அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் கூட ஒரு எதிர்ப்பை சந்திக்கும் போது, ஒரு யுத்தத்தை சந்திக்கும் போது என்னுடைய தலைவன் கையாண்ட விதம் என்ன? ஏன்னா ஏற்கனவே எங்க ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? மோசே உனக்கு என்னச்சோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு பண்ணிட்டாரு. மோசே உனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போ. இன்னைக்கு யார் சொன்னதை மறந்துட்டாரு? மோசே 7ஆம் அதிகாரத்து வரும்போது மோசே சொன்னதை மறந்துட்டாரு. போக வேண்டியதை மறந்துட்டாரு. மாறாக என்ன, அப்படி டக்குன்னு போயிட்டாரு. யாரா சொன்னதை கேட்டாரு, போனாரு, மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு உட்கார்ந்தாரு. இப்பதான் புரியுது, ஓஹோ நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை விட்டுட்டோம், செய்யக்கூடாத நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு மகிழ்ச்சி என்னவா, துக்கம் என்னவா மாறி போச்சு, துவக்கமா மாறி போச்சு. ஒருவேளை கொஞ்சம் போராடி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, துவக்கமே எனக்கு தோல்வியா மாறி போச்சு, அவனுக்கு துவக்கமே வெற்றியா மாறி போச்சு. ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு கருத்து புரியுது. என்ன புரியுது? ஓஹோ, எங்க தலைவன் செஞ்சதை நான் என்ன செஞ்சிட்டேன், மறந்துட்டேன். அப்புறம் சொன்னதை நான் என்ன செஞ்சிட்டேன், மறந்துட்டேன். எனக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினதை நான் மறந்துட்டேன். என்ன செஞ்சிருக்கணும்? யுத்தம்னு சொன்ன உடனே யுத்தத்துக்கு எல்லாம் புறப்பட்டு போயிருக்கணும். ஒரு ஆரோனை கூட்டிட்டு போயிருக்கணும், யூரை கூட்டிட்டு போயிருக்கணும், மோசேவை முன்னாடி போய் நின்று இருக்கணும், அப்படி யுத்தம் பண்ணி இருக்கணும். எனக்கு வந்து மோசே யாரு? யுத்தம் தெரியாத ஒரு ஆள் கிடையாது. ஒரே அடி அடிச்ச போது ஒருத்தர் காலி பண்ண முடியும், அந்த அளவுக்கு வெறுக்க தெரிஞ்ச ஆளு. அப்ப இவ்வளவு பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, யோசுவா ஒன்னு செய், நீ ஜனங்களை பிரிச்சுன்னு நீ எங்க போ, நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போ, நான் போக வேண்டிய இடத்துக்கு நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போ, நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போறேன். வெற்றி என்ன செய்ய முடியும்? எளிதா சுதந்திரிக்கலாம். அப்ப தேவன் எதிரியை நம்ம கையில கொடுக்குறது என்ன வச்சிருக்கிறாரு? சத்துருவை நம்ம கையில கொடுக்கறதுக்கு, ஒப்பு கொடுக்கறதுக்கு, எதிரி மேல வெற்றி பெறுவதற்கு, எதிரியை அவனுக்கு என்ன கொடுக்கணும், சோ தோல்வி அவனுக்கு துவக்கமா கொடுப்பதற்கு என்ன பிளான் வச்சிருக்கிறாரு? நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போ, பட் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போறேன். நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போ, பட் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் என்ன செய்யறேன், நான் கடந்து போறேன். சொல்றாரு, நாளைக்கு நான் எங்க நிக்கிறேன்? மலை உச்சில நிப்பேன். நான் மலை உச்சில நிப்பேன். நான் நேற்று முன்னாடி சொல்லுமா சொன்னேன், ஏசு எங்க போய் நின்னாரு? தாவீது எங்க போய் நின்னாரு? மலை உச்சில போய் நின்னாரு. ஏசு எங்க போய் நின்னாரு? அந்த மலைக்கு போனாரு. ஏன்? அந்த மலை என்ன மலை? சொன்ன வழக்கமா போகிற மலை. அந்த மலைக்கு போனப்போதான் தேவதம் தோண்டி என்ன பண்ணுச்சு, என்னை பலப்படுத்த முடிஞ்சிச்சு. இந்த மலைக்கு போகும்போது தான் ஒரு ஊசாவை எனக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு, கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஊசா தான் என் வாழ்வுக்கு பேசிக் அமைஞ்சவன். அந்த தூதனுடைய பலம் தான் சிலுவையை ஜெயிக்கிறதுக்கு அடித்தளம் அமைஞ்சது. அப்படின்னா இயேசுவுக்கு எங்க போக முடியுது? போக வேண்டிய இடத்துக்கு போன பிறகுதான் அவர் வெற்றியை பார்க்க முடியுது. தாவீது அவ்வளவு பெரிய வீரர், அவர் போக வேண்டியது போகும்போது தான் வெற்றியை பார்க்க முடியுது. நான் கரடியை கொண்டேன், நான் சிங்கத்தை கொண்டேன், நான் அதை கொண்டேன், இதை கொண்ட போயிருப்பாருனாக்கா மொத்தமா சேர்ந்துட்டு பாரு. அப்ப மோசைக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? யோசுவா நம்ம வெற்றி பெறனா மோசை இப்படி வச்சு நான் சொல்றேன். அப்ப முதல்ல மோசை என்ன பண்றாரு? நீ போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணு, நீ போ, பட் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் செய்யறேன், நான் போறேன். வெற்றி உங்ககிட்ட இல்ல, வெற்றி என்கிட்ட. வெற்றி உங்ககிட்ட இல்ல, வெற்றி எங்க? என்கிட்ட. எங்க? போக வேண்டிய இடத்துக்கு போகாம நீ என்ன திறமையா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பலசாலி இருந்தாலும் சரி, நீ என்ன பார்க்க முடியாது, வெற்றியை பார்க்க முடியாது, ஜெயத்தை பார்க்க முடியாது. வாசிக்கலாம் அது மோசே சொல்ற சம்பவத்தை. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு எங்க பண்ணிப்பேன்? நான் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் மோசே உனக்கு வெற்றி. யோசுவா, நான் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் நீ எதை பார்க்க முடியும்? வெற்றியை பார்க்க முடியும்.
நீ ஜெயத்தை பார்க்க முடியும். இந்த சம்பவத்தை கீழே சொல்றாரு. இந்த சம்பவம் மோசேக்கு தெரியும், யோசுவாவுக்கு தெரியாது. மோசே எழுது, யோசுவா காது கேட்கத வாசின்னு சொல்றாரு. கீழே வாசிங்க, கீழே வாசிங்க, கீழே பாருங்க, கீழே கீழே வாசி. நான் சொன்னது சம்பவத்தை பாரு. இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தை எழுது. ஏன்னா யோசுவாவுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருக்கான் என்னது, என் கை பிளந்தான், நான் தான் என்ன பண்ணேன், அமலேக்கு ஜெயிச்சு நினைச்சிருப்பான். இல்லை இல்லப்பா, அது உன் கையில் வந்த வெற்றி இல்லை, அது மோசே கையில் வந்த வெற்றி. எங்க வந்த வெற்றி? மோசே போக வேண்டிய இடத்துக்கு போனதுனால வந்த வெற்றி அது. இது உன் கையில் வந்த வெற்றி இல்லை. நீ நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம நல்ல திறம்பட செய்யறோம் அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தன் நமக்காக போக வேண்டிய இடத்துக்கு போயின்னு உட்கார்ந்துருக்கான். ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் உனக்காக என்ன பண்ணி உட்கார்ந்துருக்கான், உனக்கு உட்கார இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். வாசிக்கலாம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்து. அப்பொழுது மோசே நோக்கி தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும். நான் சொன்ன போம்போ கோலை பிடிக்கிறது நீங்க 2 பேரை கூட்டு போறீங்க. கோலை பிடிக்கிறது யாரு? மோசே. நீங்க 2 பேரை கூட்டு போறீங்க. அவருக்கு தெரியும் எங்க போறதுன்னு. யாருக்கு தெரியும்? அவருக்கு எங்க எப்படி போகணும்னு தெரியும். அவருக்கு எங்க போகணும்னு தெரியும். அங்க என்ன சம்பவிக்கணும் தெரியும். அதான அபிஷேகம், அதுதானே ஒரு தேவ மனுஷர். இப்ப மோசே யோசுவா என்ன சொல்லலாம், சரிங்க நீங்க மட்டும் போங்க, யாரை விட்டுட்டு போங்க. ஊரையும் ஆரோன் கீழே என்ன ஆயிருக்கும்? தோத்து போயிட்டுப்பீங்க, தோத்து போயிட்டுப்பீங்க. தேவ சமூகத்துக்கு போக வேண்டியவர்கள் தேவ சமூகத்துக்கு போய் ஆகணும். போக வேண்டிய இடத்துக்கு நீ போகாம போகக்கூடாத இடத்துக்கு போவன்னு சொன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க முடியும். வாசிக்கலாம். ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது எவர்கள்? ஆரோனும் ஊரும். மோசே கேட்கல. ஆண்டவரும் சொல்லல மேல மலைக்கு போன்னு. ஆண்டவரும் சொல்லல மலைக்கு போன்னு. யோசுவாவுக்கு தெரியுது. யோசுவா கிட்ட சொன்னாரு, நீ ஆகி படத்து போன, ஆண்டவர் ஆகி படத்து போன்னு சொன்ன தவிர பெத்தேலுக்கு ஆகி நடுவா போன்னு சொல்லல. ஆனா ஒரு தேவ மனிதனுக்கு புரியுது. என்ன புரியுது? பட் நான் எங்க போகணும், நான் எங்க போனா எதிரிய கத்திரன் கையில் ஒப்பு கொடுக்க முடியும், அவனுக்கு வேதனையை துவக்கமா கொடுக்கணும், நான் மகிழ்ச்சி ஆரம்பமான எடுக்கணும். இதுக்கு என்ன செய்ய? திறமை வச்சு எடுக்க முடியாது, பழத்தை வச்சு எடுக்க முடியாது. பட் போக வேண்டிய இடத்துக்கு போ, போக வேண்டிய இடத்துக்கு போ. வாசிக்கலாம். கொண்டு வந்து கீழே வைத்தார்கள். அதன் மேல உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் இருந்து. அப்படின்னா அவன் கை என்ன செஞ்சாங்க? தாங்க. நிறைய காரியங்கள் இப்ப நம்ம சொல்ல விரும்பல, அந்த டாபிக் மட்டும் சொல்லிட்டு போறேன். இவ்விதமா சூரியன் அப்படின்னு என்ன கணக்கு சொல்லணும்? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யல? கை கீழே இறங்கவே இல்லை. ஒரே நிலையில நிக்கிறான். நிக்க வேண்டிய இடத்துல ஒரே நிலையில நிக்கிறான். ஒரே டார்கெட். என்ன டார்கெட்? இந்த எதிரியை ஜெயிச்சு ஆகணும். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் உதயமானது முதல் சூரியன் அஸ்தமான வரைக்கும் அர்த்தம். அப்ப அந்த காலையில சாயங்காலம் வரைக்கும் எங்க நிக்கிறாரு? தேவ சமுதம் நிக்கிறார். போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். அந்த போக வேண்டிய இடத்துக்கு பண்ண விளைவு என்ன? வாசிக்கலாம். இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டிய கரிக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி. அப்ப யோசுவாக்கு பண்ணுமா ஆயிக்கு பெத்தலுக்கு மடுவ பண்ணு எப்படி தோணுச்சு? புரியல. இப்ப மோசே செஞ்சிட்டார் இல்லையா? இப்ப யோசுவா எங்க போறாரு? ஆண்டவர் ஆயிக்கு தான் போன சொன்னாரு. ஆனா யோசுவா எங்க போனாரு? பெத்தேலுக்கு ஆயிக்கு நடுவு உட்கார்ந்துட்டார் இல்லையா? ஏன் போனாரு? அவர் புரிஞ்சு போச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் என்ன வரும்? கிடைக்க வேண்டிய ஜெயம் கிடைக்கும்.
மோசேக்கு புரிஞ்சு போச்சு, மோசோக்கு புரிஞ்சிச்சு. அந்த மோசை எப்படி புரிஞ்சுன்னு சொல்றேன், யோசுவாக்கு புரிஞ்சிச்சு. யோசுவாக்கு எப்படி புரிஞ்சிச்சு? என் காது கேட்க வாசிச்சாங்க. என்ன வாசிச்சாங்க? யோசுவா, நீ அமலேக்க ஜெயிச்சுட்ட, எல்லாத்தையும் அழிச்சிட்ட, உன் திறமை நினைச்சிடாத. இவர் நினைச்சுக்கிறாரு, ஓ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கூட சப்போர்ட் இருந்தாங்க, எவன் சப்போர்ட் இருந்துச்சு, அவன் சப்போர்ட் இருந்துச்சு, நம்ம ஜெயிச்சுட்டுன்னு. இல்ல தம்பி, அப்படி இல்லை. எப்படி வந்துச்சு? கை ஒரே நிலையா தேவ சமூகத்துக்கு போக வேண்டிய மனிதன் போக வேண்டிய இடத்துக்கு போனதுனால தான் இந்த வெற்றி என்ன செய்ய முடிஞ்சிச்சு, பெற முடிஞ்சிச்சத. அவன் காது கேட்க வாசி, அவன் காதுல விழுட்ட அந்த சம்பவம், இந்த விஷயமா அவனுக்கு தெரியட்டும். எப்படி ஏன் தெரியட்டுன்னு சொல்றாரு? இவன் பின்னாடி ஆய சந்திக்க போறது அவனுக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இவன் பின்னாடி ஆய சந்திக்க போறான், ஆய தோத்து போயிடுமா, இந்த தோல்வியை வெற்றியை மாத்துறதுக்கு அவன் என்ன செய்யணுன்றது அவனுக்கு அப்ப நான் கற்றுக் கொடுப்பேன். இப்ப நீ வாசித்து அனுப்பிடு. அன்னைக்கு மட்டும் யோசுவா காதல சரியா கேட்க போந்தனா இருக்கும். சொல்ல வேண்டிய நேரத்தை தான் சொல்ல வேண்டிய கதை சொல்லுவாரு, எல்லா நேரத்திலும் சொல்ல மாட்டார். அந்த சமம் எப்போ வாசிக்கப்பட்டது? அமலேக்கு ரெவிதன் முடிதோட வந்துச்சு. அவன் யோசனை முடிச்சு வர்றாரு, இவர் கீழே வர்றாரு, அழகா சொல்லிட்டார். அவன் காது கேட்க வாசி முடிச்சுட்டாரு. இது எப்போ நடந்த சம்பவம்? ஏன் தரகம் 17 சம்பவம். இன்னும் சொல்ல போனா 40 துவக்கத்தில் நடந்த சம்பவம். இதை எப்போ அவருக்கு யோசுவாவுக்கு ஞாபகத்து வரும்? 40 வருஷத்துக்கு பின்னாடி ஞாபகத்து வருது யோசுவாவுக்கு. அப்படின்னா எப்படி கேட்டிருக்கணும்? அதான் ஆண்டவர் 50 சொல்றார், என்னது? கற்றுக்கொள்கிறவனை போல கவனிக்கும்படி செய்கிறார். ஏதோ வந்தேன், ஏதோ கேட்டேன், ஏதோ செல்லில் கேட்டேன், யூடியூப்ல கேட்டேன் அப்படின்ட்டு போயிடாத. இன்னைக்கு கேட்கறது 10 வருஷத்துக்கு பின்னாடி உபயோகப்படும், 20 வருஷத்துக்கு பிறகு உபயோகப்படும். ஏன்? யோசுவா போல 40 வருஷத்துக்கு பின்னாடி உபயோகப்படலாம், பல வருஷத்துக்கு பின்னாடி உபயோகப்படும். இன்னைக்கு ஏதோ காதல கேட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உணவற்ற போட்டு காதல் கேட்டு போயிட்டேன்னா அது உபயோகப்படாது, அது பிரயோஜனப்படாது. அப்ப கேட்க வேண்டியதை கத்த சொல்ல வேண்டிய இடத்த என்ன செய்வாரு? சொல்ல வேண்டிய சம்பவத்தை சொல்ல, எல்லா இடத்தையும் சொல்ல மாட்டார். அப்ப அந்த சொல்ல வேண்டிய சம்பவத்தை, அந்த சொன்ன சம்பவத்தை யோசனை எப்படி கேட்டாரு? கவனமா கேட்டாரு, கற்றுக்கொள்ளும்படி கேட்டாரு, விஷயமா கேட்டாரு. இது பெரிய ஒரு சப்ஜெக்ட், இது ஊழியர்கள் பேசணும் பெரிய சப்ஜெக்ட். இது இந்த யாத்திராகம் 17 அது ஏற்கனவே பேசியிருக்க, பட் அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது யாருக்கு வெற்றி கொடுப்பார், எப்போ வெற்றி கொடுப்பார், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வேண்டாம் பொண்ணுக்கு. அப்ப நமக்கு என்ன புரியுது? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அவ்வளவுதான். போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் நீ என்ன செய்ய முடியும்? எதிரியை உன் கையில ஒப்பு கொடுக்க முடியும். இந்த சம்பவத்தை எப்ப கத்து கொடுத்துட்டாரு? ஆரம்பத்தில் கத்து கொடுத்தாரு. அவன் காது கேட்க வாசிக்க சொல்லிட்டாரு. யார் சொன்னது? யாரு? கத்த சொல்லிட்டாரு. அவன் காதுல விடுற மாதிரி என்ன பண்ணிடு, வாசிச்சிரு. அவன் கேட்டா கேட்டும், கேட்காட்டி போகட்டும். கேட்டான்னா பின்னாடி 40 வருஷத்துக்கு பின்னாடி ஆய முறியடிச்சு ஜெயிக்க போறான். இல்லையா சட்டை கிருஷ்ணாந்தன் உட்காந்துக்க போறான். நான் என்ன பண்ணட்டும்? கேட்க வேண்டியதா கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டா இல்லையா சந்தோஷமா என்ன பண்ணுமா, மகிழ்ச்சியா வர போறான். கேட்க வேண்டியதா கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காம போயிட்டான்னா சட்டியை கழிச்சு உட்காந்து அழுதுனுக்க போறான். நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா அவனால் கத்தவனை கேட்க முடியாதுல்ல. உனக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன். என்னைக்கு? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். உன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? யோசுவா உனக்கு என்ன செஞ்சுட்டு போப்பான்னு சொல்லிட்டேன். யோசுவா சரி, மோச உனக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு போன்னு சொல்லிட்டேன். வேற ஒன்று அவனுக்கு உனக்கு புதுசாக ஒன்றா உனக்கு சொல்ல போறது கிடையாது. உனக்கு புதுசாக ஒன்றுனா உனக்கு சொல்ல போகிறது கிடையாது. உனக்கு ஏற்கனவே சொன்னதை என்ன சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்திட்டு போ. ஆண்டவரே 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ எல்லாம் வயசாகி போச்சு, என்ன போயிடும், எல்லாம் ஞாபகம்லாம் மறக்கிற நேரம், ஞாபகம்லாம் போகிற நேரம். இப்போ எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒரு கதையும் கிடையாது அங்கே பேச்சு. அப்போ கற்றுக்கொண்டது எது வரைக்கும் இருக்கும்? சாகர வரைக்கும் இருக்கணும். நமக்கு இன்னைக்கு கற்றுக்கிட்ட நாளைக்கே இருக்காது இல்லையா? இன்னைக்கு கற்றுக்கிட்டா நாளைக்கே இருக்காது இல்லையா? இன்னைக்கு கற்றுக்காச்சு அது நாளைக்கு ஞாபகம் இருக்குமானு தெரியாது இல்லையா? அடிக்கடி நடந்தால் என்ன உண்டாகும்? அடிக்கடி நடந்தால் தான் தடம் உண்டாகும். நடக்க மட்டும் தடம் அழிஞ்சு போயிடும். அடிக்கடி நடந்தால் என்ன உண்டாகும்? வலி உண்டாகும் இல்லையா? ஒரு வழி போகணும், எப்படி போகணும், எப்படி வரும் வழி? அடிக்கடி நடந்துன்னு இருந்தால் வழி வரும் இல்லையா? ஒரு நாள் நடந்து விட்டுட்டு அப்புறம் அதான் வழி வரல. வலினாக்கா கை வலி கால் வலி இல்லை. தடம் ஏன் வரல? நடக்கிற பாதை எனக்கு கிடைக்கல. அடிக்கடி நடந்தாதான் அது பாதையிடும். அந்த பாதையில் படம் தான் ஆஸ்வாதமாக இருக்கும். இன்னைக்கு பாதை அழிஞ்சு போச்சு. ஏன் அழிஞ்சு போச்சு? அடிக்கடி நடக்கலை. என்னைக்கு கேட்ட மாதிரி அன்னையோட சரியது. இன்னைக்கு ஏது நடைமுறையில் வரல, ஏது ஞாபகத்தில் வரல அப்படின்னா அடிக்கடி கேட்கவும் இல்லை, அடிக்கடி நடக்கவும் இல்லை. அடிக்கடி நடந்தால் தான் பாதை வரும்.
அடிக்கடினா பாதை அழிஞ்சு போயிடும், பாதையே போயிடும், பாதையே இருக்காது. அப்ப யோசேப்பு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்ப பாக்குறாரு. ஓ என்ன நடந்துச்சு, ரெவிதியம் என்ன நடந்துச்சு, புக்கை புரட்டியான்றார். புக்கை புரட்டு, இது புஸ்தகம் எழுதிட்டார்ல, இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் புரட்டு, இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் புரட்டு. நோட்ல எழுதுறீங்க, என்னைக்கு திருப்பி பார்க்குறீங்க, எப்போ திருப்பி பார்க்குறீங்க? நோட்டில் எழுதுறீங்களே, எப்போ திருப்பி பார்க்குறீங்க? ஓ இந்த சம்பவம் ஏற்கனவே பேசுனாங்களே, அப்போ எந்த இருக்குது புரட்டு. அப்போ என்ன சொன்னாங்க, அதை அப்படி புரட்டு. இந்த பிரச்சனை வரும்போது இந்த சம்பவம் நினச்சி இதை சொன்னாங்களே, எந்த பக்கம் எந்த நோட்டில் இருக்குது, இடந்த நோட்டை, இடந்த புக்கை, அந்த புக்கை புரட்டு, அந்த டைரியை புரட்டு, அந்த டேட்டை பாரு, என்ன தலைப்பு அது பாரு. எத்தனை பேர் நோட்டை புரட்டுறோம் இன்னைக்கு? யோசேப்பு பார்த்தான், புரட்டியா அந்த புக்கை, அந்த புக்கை இந்த மோசை எழுதி கொடுத்தால ரெவிதியமை எடுத்து போட்டு புரட்டு. அப்படி புரட்டும் போது தான் புரியுது, என்ன புரியுது, ஓஹோ மோசே போக வேண்டிய இடத்துக்கு போனதுனால தான் பெற வேண்டிய வெற்றி என்ன செய்ய முடிஞ்சிச்சு, பெற முடிஞ்சிச்சுன்றத யோசேப்பு கண்டுபிடிச்சாரு. அனுப்பிச்சாரு, எல்லாம் எங்கே போங்க, ஆயப்பட ஒரு கூட்டத்தை ஆயப்பக்கம் அனுப்பினாரு, அந்த பெத்தலுக்கு அனுப்பினாரு. ஒரு கூட்டம் நிற்குது, அங்கே போக வேண்டிய அங்கே போனோம், இங்கே போக வேண்டிய எங்கே போனோம், வெற்றியை ஈஸியாக சுதந்திரிச்சிட்டாங்க. இப்போ மோசே கேட்கணும், மோசே இந்த இது உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ ரெவிதியம்க்கு வரும்போது ஆண்டவர் ஒன்றுமே என்ன செய்யல, ரெவிதியமுக்கு வரும்போது ஆண்டவர் என்ன செய்யல, நீ மேலே போகணும்னு சொல்லல, கோடை இட்டு போகணும்னு சொல்ல, ஒன்றுமே சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார், ஒன்றும் சொல்லல. யோசுவா சொன்னார், போ கையை நீட்டு காலை நீட்டுன்னு சொன்னார். ஆனால் இவருக்கு என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்லல. இப்போ மோசே கேட்கணும், எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இதுவா இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டாரு. எங்க செங்கடல் கிட்ட வரும்போதே இந்த கோல்டமா வெற்றின்னு கற்றுக் கொடுத்துட்டாரு எனக்கு. நீ தேவசமுத்திரம் பார்த்தாதான் உனக்கு வெற்றி கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு செங்கடலே கற்றுக் கொடுத்தாரு. யாத்திராகம் 14 கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ 14 திருப்புங்க, யாத்திராகம் 14 திருப்புங்க, யாத்திராகம் 14 திருப்புங்க. யாத்திராகம் 14 கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியம் என்ன? 15-16 வசனம். மோசேயை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு மேல நீட்டு, அவ்வளவுதான். கையை நீட்டு. எது வரைக்கும் நீட்டி நிற்கணும்? எது வரைக்கும் நீட்டி நிற்கணும்? அத்தனை பேரும் நடந்து போகிற வரைக்கும் கையை நீட்டு, அவ்வளவுதான். ஏன்னு சொன்னா, அப்படியே பின்னாடி பக்கம் திருப்புங்க, அப்படியே பின்னாடி பக்கம் திருப்புங்க. 27ஆம் வசனம் பாருங்க, 26ஆம் வசனம் கூட. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை சமுத்திரத்துக்கு என்ன செய்ய, நீட்டு. இப்ப எப்படி கை என்ன பண்ணி இருக்குது, அப்படி திருப்பி நீட்டு. நேத்து சொன்னேன், நேத்து சொல்லும்போது சொல்லி அனுப்பேன் இல்லையா? நேத்தான சொன்னேன், நேத்தான சொன்னேன். கையை முன்னாடிக்கிற கையை பின்னாடி திரும்பிச்சு, கதை முடிஞ்சு போச்சு. நேற்று சொன்னீங்களா? சொல்லியிருந்தா தெரியும், உட்காந்து பாருங்க. இல்லை உட்காந்து அந்த செய்தியை உட்காந்து கேளுங்க, அதில் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்கிறேன், என்ன இந்த 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 யோசிக்க எப்படி வந்துச்சு? ஓஹோ இந்த குழந்தை என்ன இருக்குது, விஷயம் இருக்குது. அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது இருக்குது. இந்த சம்மந்தம் எப்படி புரிஞ்சிச்சு? எனக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுத்துட்டாரு. அதை இது வரைக்கும் என்ன வச்சிருக்கிறேன், நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன புரியணும்? போக வேண்டிய இடத்துக்கு போனாதான். அன்னைக்கு மோசைக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, ஆனால் என்ன செஞ்சாரு, அந்த போக வேண்டிய அந்த செய்ய வேண்டிய சம்பவத்தை கரெக்டாக செஞ்சாரு. செய்ய வேண்டிய நிகழ்வை சரியா செஞ்சாரு. அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, இதை செய், இதை செஞ்சிட்டீன்னா நான் என்ன செய்ய முடியும்? எதிரியை அப்பதான் உன் கையில ஒப்பு கொடுக்க முடியும், எதிரிகள் அப்பதான் வெற்றியை கொடுக்க முடியும். முதல்ல கையை நீட்டு, ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு மகிழ்ச்சி ஆரம்பமா ஆயிடுச்சு. ஆனா கையை திருப்பி நீட்டு, இவனுக்கு மகிழ்ச்சி, இவனுக்கு வேதனை துவக்கமா மாறி போச்சு. எகிப்தியனுக்கு ராணுவத்துக்கு வேதனை துவக்கமா மாறுச்சு, இஸ்ரவேலனுக்கு மகிழ்ச்சி துவக்கமா மாறுச்சு. இது ரெண்டு எங்க இருக்குது? மோசையுடைய கையில இருக்கு. அப்ப அன்னைக்கு மோசை போகிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா வனாந்தரம். ஆனா எங்க இருக்குது? அவர் செய்ய வேண்டிய சமூகத்தை என்ன பண்ணு, நீ கரெக்டா செய். நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணு, கையை நீட்ட. அந்த காலையில, எந்த காலையில? கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்துல எதை நீட்ட சொன்னாரு? கையை நீட்ட சொன்னாரு. நைட்டு 12 மணிக்கு கையை நீட்ட சொல்லல, நைட்டு 1 மணிக்கு கையை நீட்ட சொல்லல. கிழக்கு வெளுத்து வர ஜாமம் அந்த கையை நீட்டும் போது தான் கத்தை என்ன செய்ய முடியுது? இஸ்ரவேல யோசுவா அந்த எகிப்தியரை கலங்கர பண்ண முடியுது, உருளையை கலல போக பண்ண முடிச்சு, அவனை வருத்தப்பட முடிச்சு. அவனுக்கு வருத்தத்தை அந்த நாளில் எப்படி ஆரம்பிச்சாரு? துவக்கமாக கொடுத்தாரு. எந்த நாளில்? முதல் நாளில்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதனையா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு என்னமா மாறி போச்சு? மகிழ்ச்சி துவக்கமா மாறிச்சு. ஆனா அவனுக்கு என்னமா மாறிச்சு? வேதனை துவக்கமா மாறிச்சு. ஒரு நாள்ல காலையில இவனுக்கு மகிழ்ச்சியும் அவனுக்கு வேதனையும் துவக்கமா மாறிச்சு. யாருக்கு? இஸ்ரவேலனுக்கு மகிழ்ச்சி துவக்கமா மாறிச்சு இல்லையா? 15 முதல் வசனம் பாருங்க. 15 முதல் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்தரும் என்ன என்ன ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? 27 வசனம் பாருங்க. 24 வசனம். 14 24 14 24 கிழக்கு வெளுத்தவன ஜாமத்தில் கத்தராக்கு 14 அப்படியே 14 அந்த பக்கம் 24 14 24 வெளுத்தவர ஜாமத்தில் அக்கனியும் மேகவுமான ஸ்தம்பத்தில் இருந்து சேனையை பார்த்து கலங்கடித்து உருளையை கலந்து போகவும் வருத்தத்தோடவும் ஒரு நாள் துவக்கம் அவனுக்கு என்னவா மாறிச்சு? அந்த நாளின் துவக்கமே அவனுக்கு என்னவா மாறிச்சு? எகிப்தியனுக்கு ஒரு நாளின் துவக்கமே வேதனை ஆரம்பிச்சிடுச்சு. இஸ்ரவேலனுக்கு மகிழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு. நமக்கு மகிழ்ச்சியையும் சத்ருவுக்கு துக்கத்தையும் துவக்கமா கொடுக்க விரும்புகிறார். நம்ம வேதனைக்கும் அவன் மகிழ்ச்சிக்கும் முடிவை உண்டாக்கி நம்ம மகிழ்ச்சிக்கும் அவன் வேதனைக்கும் ஒரு துவக்கத்தை என்ன செய்யறாரு? உருவாக்குறார். நமக்கு மகிழ்ச்சிக்கும் அவன் வேதனைக்கும் துவக்கத்தை உருவாக்குறார். மாத்தி மாத்தி சொல்றேன்னா ஒன்றும் புரியல. நம்ம முதல்ல எப்படி இருந்துச்சு? நமக்கு வேதனை, அவனுக்கு மகிழ்ச்சி, அதுக்கு ஒரு முடிவு. அடுத்தது என்ன? நமக்கு மகிழ்ச்சி, அவனுக்கு வேதனை, ஒரு துவக்கம். இது ரெண்டும் நடக்கணும்னா ஒன்று செய், போக வேண்டிய இடத்துக்கு போயிடு. நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போகலன்னா சாதகமா இருக்கிறது கூட பாதகமா மாறி போயிடும். மோசுவா மட்டும் ஆரம்பத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாருன்னா சாதகமாகவே முடிஞ்சிட்டு இருக்கும். சாதகம் பாதகமா மாறி இருக்காது. ஆனா சாதகம் ஏன் பாதகமா மாறிச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போல எங்க போயிட்டீங்க? போகக்கூடாத இடத்துக்கு ஆய்வு படத்துக்கு போயிட்டீங்க. போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அதனால அந்த சாதகமான காரியம் கூட பாதகமா மாறி போச்சு. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க, பாதகமான காரியங்கள் கூட என்னவா மாறி போச்சு? சாதகமா மாறி போச்சு. போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா கர்த்தர் எதிரிக்கு மேல ஒரு வெற்றியை கொடுத்து நம்ம வேதனைக்கும் அவன் மகிழ்ச்சிக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி நமக்கு மகிழ்ச்சியும் அவனுக்கு வேதனையும் துவக்கமாக கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். என்னை கை தூக்கி விட்டி எதிரியின் மேல் வெற்றி தந்து, என்னை கை தூக்கி விட்டி எதிரியின் மேல் வெற்றி தந்து, உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா. எதிரிக்கு மேல ஒரு வெற்றி. எந்த எதிரிக்கு மேல வெற்றி? நம்மீது வெற்றி கொண்ட எதிரிக்கு மேல ஒரு வெற்றி. நம்ம எந்த எதிரி நம்மளை வெற்றி கொண்டானோ அந்த எதிரிகளுக்கு மேல ஒரு வெற்றி. எந்த சத்ரு நம்மளை ஜெயிச்சிச்சோ அந்த சத்ருவுக்கு மேல ஒரு ஜெயம். இந்த காலை வேளையில நமக்கு மகிழ்ச்சியும் அவனுக்கு வேதனையும் துவக்கமாக கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு மகிழ்ச்சியையும் உன் சத்ருவுக்கு வேதனையையும் துவக்கமாக கொடுக்க விரும்புகிறார். உனக்கு மகிழ்ச்சி துவங்கும், சத்ருவுக்கு வேதனை துவங்கும். உனக்கு ஒரு துவக்கம், அவனுக்கு ஒரு துவக்கம். ஆனால் உனக்கு மகிழ்ச்சி துவக்கம், அவனுக்கு வேதனை துவக்கம். நேற்று எப்படி இருந்துச்சு? எனக்கு வேதனை, சத்ருக்கு மகிழ், ஒரே கொண்டாட்டம். 600 பிரதான ரதத்தோடு பயங்கர ஆரவாரமா வரான். பார்த்த உடனே பயம் ஆயிடுச்சு. எனக்கு வேதனை துவக்கமா மாறிச்சு, அவனுக்கு மகிழ்ச்சி துவக்கமா மாறிச்சு. ஆனா தேவ சமூகத்துக்கு போனனுடைய விளைவு எனக்கு மகிழ்ச்சியின் துவக்கம், அவனுக்கு வேதனையின் துவக்கம். இன்னைக்கு நம்மளை வேதனைப்படுத்தின சத்துருவை கர்த்தர் வேதனைப்படுத்துறது. அண்ணா நீ ஒன்று செய், போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு.
யோசேப்புக்கு இப்பதான் புரியுது, எல்லாமே எனக்கு சாதகமா இருந்துச்சு. நான் நினைச்ச ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க, நல்ல செய்தியை கொண்டு வராங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுவரைக்கும் என் 40 வருஷம் அனுபவத்தில் நான் கேட்காத ஒரு செய்தியை கொண்டு வராங்கன்னு யோசேப்புக்கு பயங்கர அதிர்ச்சி, பயங்கர அதிர்ச்சி. எகிப்தில் இருக்கும்போது கூட நான் எந்த ஒரு செய்தியை கேள்விப்படலை. 40 வருஷம் மோசே கூட இருந்து பார்த்துருக்கிறேன். 40 வருட சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி நான் கேள்விப்படவே இல்லையே. எல்லாமே சாதகமா இருக்கு. ஒருவேளை எரியகிட்ட தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, யோதனகிட்ட தோத்து போயிருந்தா பரவாயில்ல, செங்கடல தோத்து போயிருந்தா பரவாயில்ல. ஸோ ஒரு சின்ன பட்டணம், வெரி சிம்பிள், ஒரு சாதாரண பிரச்சனை, பட் தோத்து போயிட்டேன். வசத்தை கிழிச்சின தேவ சமுத்திரம் விழுந்து போக வேண்டிய இடத்துக்கு யோசுவா போறார். போக வேண்டிய இடத்துக்கு போனார். ஜனங்களை சொல்றார், போக வேண்டிய இடத்துக்கு ஜனங்களையும் போக சொன்னார். அவர் மட்டும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு ஜனங்களை எங்கேயோ போகணும்னு சொல்லல. ஆயு பட்டணத்துக்கு எங்க வேணாலும் போயிருக்கலாம், ஆயு பட்டணத்துக்கு எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஆனா யோசுவா சொல்லியிருப்பாரா ஜனங்களை நோக்கி, நீங்க எங்க போகணும் தெரியுமா? ஆயு கிழக்காக, ஆயுக்கும் பெத்தலுக்கு நடுவ பண்ணில். ஏன்? அதுதான் நம்ம போக வேண்டிய இடம், அதுதான் நம்ம போக வேண்டிய இடம், அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த இடம். அந்த இடத்துக்கு ஆபிரகாம் போன போதுதான் எல்லா தோல்விகளையும் மாற்றி ஒரு பெரிய சீமானா வாழ முடிஞ்சது. அந்த இடத்துக்கு நம்ம போவோம், அந்த இடத்துக்கு நம்ம போவோம். போக வேண்டியது போக வேண்டும் என்று மோசேக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தை ரொம்ப சொன்னாரு, நான் தேவ சமூகத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போறேன்ப்பா, நீ கீழே போ, நான் மேலே போய் நிற்கிறேன். மோசே போக வேண்டிய இடத்துக்கு போனதுனால தான் நான் அமலேக்கிட்ட ஜெயிக்க முடிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும் என்று ஜனங்களை ஆயுக்கும் பெத்தலுக்கும் நடுவில் போய் நிறுத்தினார். ஆயுக்கும் பெத்தலுக்கும் நடுவில் நிறுத்தினார். போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. எல்லா தோல்விகளையும் மாற்றி சத்துருக்களுக்கு பெரிய ஜெயம். சத்துரு ஓடி ஒளியறதுக்கு கூட இடமெல்லாம் ஆக்கிட்டாரு. சத்துரு ஓடி ஒளியறதுக்கு கூட இடமெல்லாம் ஆக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் சத்துரு ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். மகிழ்ச்சியின் துவக்கமும் சத்துருவுக்கு துக்கமும் துவக்கமும் மாற வேண்டுமானால் இன்னைக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு மேல ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் துவக்கமே எங்களுக்கு மகிழ்ச்சியா துவக்கமா மாறணும். எங்கள் சத்துருவுக்கு துக்கம் துவக்கமா மாறணும், எங்களுக்கு மகிழ்ச்சி துவக்கமா மாறணும். போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் அது நடக்குமானா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போறோம். எங்களுக்கு மகிழ்ச்சியையும் எங்களை சத்துருவுக்கு துக்கத்தையும் துவக்கமாக கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தி கத்த காத்துக்கொள்ளுங்க. தேவகரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.